வணக்கம் வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டைட்டில்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆமாங்க, எல்கேஜி யூகேஜிக்கு உண்டான ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் பண்ணுறாங்க. இது எதை தொடர்ந்து அறிவிப்புகள் ஒன் பை ஒன்னாக வெளியாகுது அப்படின்னா, இப்போ வந்து அங்கன்வாடியில் 7500 வேக்கண்ட்டுக்கு மேலே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்தாச்சு. ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்தால் மட்டும்தான் ஆட்களை இந்த பணி அமர்த்துறது, பணி மாறுதல் செய்கிறது, இதெல்லாம் உடனுக்குடனே நடைபெறும். எலெக்ஷன் வரைக்கும் இது எல்லாமே நிறுத்தி வச்சுருப்பாங்க. எல்லா ஆட்சிலையுமே இதுமாரி நடக்கிறது வந்து இயல்பு தான். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ வந்து இதுமாரி வேலைவாய்ப்பெல்லாம் அறிவிப்பாங்க. இந்த அங்கன்வாடி, இந்த உதவியாளர், ரேஷன் கடை வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் இதுமாரி வேலைவாய்ப்புலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து என்னென்ன அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னா, இதுமாரி யூகேஜி எல்கேஜி ஆசிரியர்கள், ஹெல்ப்பர்ஸு, இதுமாரி ஜாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு மெயில் வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம், டைம் இருந்தது அப்படின்னா ஒன் பை ஒன்னாக இதை நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுக்குறோம், நிறைய விதமான தகவல்களையும் கொடுக்குறோம். நீங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அதை வந்து தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படியெல்லாம் ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணுறது, என்ன ஸ்டாம்ப்பு யூஸ் பண்ணணும், என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், இதோடு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது இப்படி தான் இருக்கும். விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில், ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் தமிழில் எழுதணும். எப்படி என்னன்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கும். தமிழில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன மாரி இருக்கோ அதுமாரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆங்கிலத்தில் அதேமாரியே ஒரு 10th 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் அது தவறாக இருந்தாலுமே அந்த பெயரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டாகணும். மாறுதலாக போட்டிங்க அப்படின்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதனால் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது இப்போலாம் மேக்ஸிமம் வந்து எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, எதில் இருக்கிறத பற்றி கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸில் இருக்கிறதா தான் ஒரிஜினல். அது வந்து தவறுதலாக இருந்தால் நீங்கள் தான் திருத்திக்கணும். மார்க் ஷீட்டில் தவறுதலாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, டைம் ஆகும், செலவாகும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து அப்படியே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் மாற்றணுன்னா உடனே மாற்றிக்கலாம், ஒரு 1 or 2 monthக்குள்ளே. இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாக மாற்றுறாங்க. ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்து மாறுதல் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஆங்கிலத்தில் உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது தகப்பனார் கணவர் பெயர். இந்த இடத்துல தான் நிறைய பேர் குழம்பிடுறாங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் வந்து அப்பா பேரை போடுறதா இல்லை கணவர் பெயரை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. திருமணம் ஆகாமல் இருந்தால் நீங்கள் வந்து தகப்பனார் பெயரை தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. திருமணம் ஆனது பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயர் தான் போடணும், பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா நேமை அந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இதை வந்து டவுட்ஸாகவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதியை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி அது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதேமாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். மற்றபடி ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க வந்து மேக்ஸிமம் சொல்கிறது 10th மார்க் ஷீட்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட் பண்ணணும். அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எதுமாரி இருக்குதோ அதுமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது தொடர்பு எண். உங்களுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எரர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தொடர்பு எண்ணை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிருக்காங்க. அதனால் தொடர்பு எண்ணை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முழு முகவரி, ஒன்றியம் மற்றும் பின்கோடு. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, சன் ஆஃப் போட்டு உங்களுடைய நேமு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் போட்டு சன் ஆஃப் போட்டு, அடுத்தது டேடி நேம் போட்டு, அடுத்தது வந்து உங்களுடைய கதவு நம்பர் போட்டு, உங்களுடைய தெரு பேர் போட்டு, அடுத்தது உங்களுடைய ஊர் பேர் போட்டு, அடுத்தது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பேர் போட்டு, அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போட்டு, அடுத்தது உங்களுடைய பின்கோட் போடணும். இதுதான் வந்து ஒரு அட்ரஸ் ஃபார்முடைய ஃபார்மேட். இப்படி தான் இருக்கணும். இதுமாரி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா. அந்த ஜிடிஎஸ்க்கு பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நிறைய பேர்த்துக்கு மெயில் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மெயில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நம்மளோட சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா நிறையா பேர் மினிமம் ஒரு 5000 பேர் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் எனக்கு வரலன்னு தான் ஓட்டிங் பண்ணியிருந்தீங்க. கட்டாயமாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதை வந்து எப்படி வந்து வராமல் போகுது. ஏன்னா நான் 350 எடுத்தவங்களுக்கு செலக்டு, 380 எடுத்தவங்க செலக்டு, 494 எடுத்தவங்க எப்படி ரிஜெக்ட் ஆக முடியும்? அதுவும் செலக்டில் தான் இருக்கும். அதை வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு தான் தெரியல. அதுக்கு வந்து மெயில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இஷ்யூ காரணம் அது என்ன எப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் அதேமாரியே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் இஷ்யூ வராது. தாராளமாக வந்து எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் எண். உங்களுடைய 10ஆம் வகுப்பு இருக்குல்ல, அவங்க அதோடைய மதிப்பெண் சான்றிதழ்னால் ரைட் சைடில் மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம். தேர்ச்சி பெற்ற மாதமும் போடணும், வருடமும் போடணும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்குது. அடுத்தது HSC 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எண் கட்டாயமாக கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கணும். அடுத்தது தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம். தேர்ச்சி பெற்ற மாதமும் வருடமும் அந்த மார்க் ஷீட்லேயே இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து அதையே வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது உயர்கல்வி ஏதேனும் ஒன்று தேர்வு செய்ய அப்படின்னு போட்டிருக்காங்க. BTEB ED BA, அதாவது பிடெக் தான் அப்படி போட்டிருக்காங்க. BA BSc BE இது வந்து ஓகேன்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது சான்றிதழ் என்ன. அடுத்தது தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம். அது தேர்ச்சி பெற்ற இல்லையா, ஆம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா அதுக்குள்ள சான்றிதழ் என்ன, தேர்ச்சி பெற்ற ஆண்டு,
தேர்ச்சி பெற்ற மதிப்பெண். விண்ணப்பிக்கும் பணியின் தற்காலிக இடைநிலை ஆசிரியர், தற்காலிக பட்டதாரி ஆசிரியர், தற்காலிக முதுகலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணிபுரியும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர், பள்ளியின் பெயரையும் ஊரையும் போட சொல்லியிருக்காங்க. அதோடைய ஒன்றியம் மாவட்டம் போடணும். இடம் நாள் போட்டு இப்படிக்கு அப்படின்னு உங்களுடைய சைன் போடணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அறிவிப்பாங்க அப்படின்னா ஒன்றியம் வாரியாக அறிவிப்பாங்க. உங்களுடைய ஒன்றியம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது மாவட்ட வாரியாக அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கிடையாது. ஒன்றியம் வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. அதனால் உங்களுடைய ஒன்றியம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே வேறுபடலாம், ஸ்கூல்கள் வேறுபடலாம். இப்போத்து காலி பணியிடங்கள் இருக்குது. எவ்வளோ காலி பணியிடங்கள், எந்த ஒன்றியம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உங்களுடைய ஒன்றியத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.